ஓகே ப்ரோ, ஸோ இப்போது நம்ம ஓட்டிகிட்டு இருக்க பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 மாடலில் அப்டேட்டான யூனிகார்ன் 160. யா சத்தியமாக சூப்பராக இருக்குங்க வண்டி. இல்லைனா எடுத்தோன்னே ஓட்டிவிட்டு சூப்பராக இருக்கே அப்படின்றன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பைக்கு தான் ஒரு டெஸ்ட் ரைட் வண்டி ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து நியூ பைக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு கொஞ்சம் கஸ்டமர் பைக் தான், கஸ்டமரே கொடுத்தது. அதை வச்சு கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவரு கொஞ்சம் இப்போ தான் எடுத்திருக்காங்க. செம்மையாக இருக்குது ஓட்டுறப்போ. இது வந்து கொஞ்சம் இன்னும் வரணும், சர்வீஸ் பண்ணி வரணும். ஆனால் நான் கூட அந்த பழைய டிஸ்பிளே வந்து ஏன் தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்தேங்க. சத்தியமாக வண்டி எடுக்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டில் அந்த ஓல்டு மீட்டர் தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இந்த மீட்டர் இருக்குல்ல, இது வந்து இந்த பைக்குக்கு தரமாக பொருந்துது. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சத்தியமாக பிடிச்சி. நான் யூஸ்வலாக நிறைய விட சொல்லியிருப்பேன், ஏன்டா மாற்றினாங்க, அதை மாற்றாமே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஆனால் இந்த வண்டியில் அவங்க இதை ஃபிட் பண்ணியிருக்க விதம் இருக்குல்ல, அது வந்து சீரியஸ்லி ஒரு பழைய மீட்ரு, அந்த ஒரு பழைய மீட்ரு இந்த இடத்துல இருந்துச்சா அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஹெட் யூனிட் எல்லாமே கொஞ்சம் புதுசுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசு. இது வந்து பழைய யூனிட் வந்து கிடையாது. இதில் இருக்க லைட்ஸு, அந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ளேஸ் பண்ணியிருக்க கன்சோல் மீட்ரு, வெளியில் அதை கொடுத்துருக்கூடிய மிரர் கிளாஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து வேறு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ண அந்த ஃபீலே கொடுக்கல வெளியிலேருந்து பார்க்குறப்ப வண்டியில். ஏன்னா அந்தளவுக்கு இது நல்லா இருக்குது மீன்ஸ் எப்படின்னா அந்த ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஒர்க்கு இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அது செமையாக இருக்குது. யூனிகானுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனாக இருப்பாங்க. சீரியஸ்லி யூனிகான் அப்படிங்கிறத வந்து இந்த பைக்கை வந்து ஹோண்டா இல்லாமல் ஒரு பைக்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்க. அதனால தான் இந்த வண்டிக்கு இன்ன வரைக்குமே இதுக்கு ஒரு அப்டேட் இருக்குது. ஆனால் அவுட்டர் ஸ்ட்ரக்சரில் இந்த வண்டியை எந்த ஒரு கையுமே வைக்கல ஹோண்டா. லைக் எப்படின்னா என்ஜினை வந்து முன்னாடி 150 இருந்ததை 160 மாற்றினாங்க. அதில் ஒரு அப்டேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. BS6ஓட இது வந்து பார்த்திங்கன்னா BS6 வெர்ஷன் 3. இதுக்கு முன்னாடி ஃபேஸ் 2 கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஃபேஸ் 3, அதாவது B வேரியண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி BS6லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல இந்த பைக்கு தான் வந்து இந்த 160cc செக்மெண்ட்ஸ்லேயே இதுதான் ஃபஸ்ட்டு பைக்கு இந்த செக்மெண்ட்டில் அப்டேட் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வண்டிங்க அது. அதுக்கான மாற்றங்களாக அவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் தான் இந்த LED வித் ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா SP160 இருக்க அதே கன்சோல் யூனிட் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. அதே கன்சோல் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அனலாக் மீட்டர் இருந்தது, இப்போ வந்து கன்சோல் மீட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு பெருசாக எங்கேயுமே பாதிக்கலை. அந்தளவுக்கு இதோடைய அந்த டிசைன் ஆகட்டும், அந்த அவுட்லுக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சூப்பராக இருக்குது இது வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் ஓட்டுற அந்த ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிகான் நல்ல ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஓட்டுற ஃபீல் ரொம்ப பெரிய ஒரு கமாண்டிங் பொசிஷன்லாம் இருக்காது. கமாண்டிங் பொசிஷன்லாம் நீங்கள் அப்படியே அதை குனிஞ்சு ஓட்டுறது, நிமிந்து ஓட்டுறது, படுத்துட்டு ஓட்டுற மாதிரிலாம் பொசிஷன் இருக்காது. ஸ்ப்ளெண்டரை விட உங்களுக்கு இந்த பொசிஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய குண்டான சீட்டு. இந்த சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைக்கும் கொஞ்சம் பெருசு. அட் த சேம் டைம் கொஞ்சம் இந்த வண்டி வெயிட்டும் இருக்கும் உங்களுக்கு. காற்றுல அந்தளவுக்கு அலம்பாது உங்களுக்கு ரோட்டில் ஓட்டும்போது. இந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு வண்டிங்க. மைலேஜ் சூப்பராக கொடுக்கும் இந்த வண்டி. அதுக்காக தான் யூனிகான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த ஓரத்தில் நிறுத்தி வண்டி அப்படின்னு உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குது வண்டி, பார்க்கவும் நல்லாயிருக்கு. அந்த அவுட்லுக்கில் பெருசாக எந்த சேஞ்சுமே பண்ணலை. இது சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் அவங்க கொடுத்துருக்குற அந்த விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸுமே கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப வந்து மைன்யூட்டாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து வித்தியாசங்கள் தெரியுது. ஆனால் அது வந்து ரொம்ப கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. யா அந்த வெளியிலேருந்து பாருங்கள் அந்த டிசைன். அந்த கவரை வந்து பிரிச்சுருவோம். ஆஹா, குட்டியாக ஒரு DRL மாதிரி கொடுத்து ஒரு ஃபுல் LED-யான ஒரு கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு. வண்டிக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோண்டா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய குரோம் யூனிட்ஸ் எல்லாமே அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. அந்த பெயிண்டிங் ஒரு மாதிரி, இது வந்து ஒரு பேந்தர் பிளாக்னு சொல்லுவோம், இல்லை பியானா பிளாக்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு மாதிரி ஷைனியாக நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த விஷயங்கள் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது நல்லாயிருக்கு. எனக்கு இந்த பெயிண்டிங் பர்டிகுலராக யூனிகான் அப்படின்னால இந்த பிளாக் கலராக அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்து நல்லாயிருக்கு. அந்த புது வண்டியில் அந்த ஒரு ஷைனிங்கை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிஜமாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ரியரோட லைட்டில் எந்த கையும் வைக்கல, அது அப்படியே பல்பில் அந்த ஹாலஜன் பல்பிலே தான் வருது. 13 லிட்டர் டேங்க்கு, நல்ல பெரிய டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா பல்ஜாக இருக்குது. அண்ட் இந்த கன்சோலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிஜிட்டல் கன்சோல். நைட்
பேஸ்டு, அந்த நெகட்டிவ் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது. சுவிட்சஸில் எந்த மாற்றங்களும் கிடையாது. வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப் சி போர்ட் வரும். இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சி டைப் போர்ட் வரும், பி டைப் வராது. எஸ், மோஸ்ட்லி நிறைய பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி டைப்பில் தான் வரும். இது வந்து இந்த ஆப்பிள் ஃபோன் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சி டு சி டைப், அந்த மாதிரி அவங்க டிசைனில் கொடுத்துருக்காங்க. சி டைப்பில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரி ஆகும். நார்மல் சார்ஜிங்கோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜிங் ஆகும். இதுக்கு வந்து 2025 மாடல் அப்டேட் பண்ணும்போதே இந்த ஒரு விஷயத்தை அவங்க மனசில் வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. இந்த கன்சோல் இருக்குது இல்லையா, இது வந்துட்டு லிட்டரலாக உங்களுக்கு வந்து CBR 650R பைக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வண்டி மாதிரியான ஒரு கன்சோல். இது வந்து SP 160 வரும்போது நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இது வந்து இந்த செகண்ட் பைக், இதோட ஃபஸ்ட் பைக்காக SP 160 தான் இந்த மாடல் வந்து இருக்கும். பட் இதில் அவங்க கொடுத்துருக்க விஷயம் நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யூனிகானில் இவங்க இந்த கன்சோல் கொடுத்தது நான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே ரைட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து பேசலாம். ஓகே, ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ ஆன் பண்ணி அப்படியே போயிடுவோம். இது ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஃபீல்மே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடையாது. சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பாருங்கள், SP 125 பைக்கு, அதை நான் 2025 மாடல் அப்டேட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். அவங்க ஏன் வந்து இந்த பைக்குக்கு வந்து அந்த TFT டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்னா, இந்த வண்டி இப்போ இருக்கக்கூடிய ஆன் ரோட் ப்ரைஸே 1,50,000. அந்த 1,50,000 அந்த 1.5 லட்ச ரூபா செக்மெண்ட்லேயே இந்த வண்டி மட்டும்தான் பவர் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பைக்கு. நீங்கள் அதோட ஒரு கூட ஒரு 10,000 ரூபா இல்லைனா 15,000 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டாகவே, அதாவது டீசென்ட்னு சொல்கிறத விட உங்களுக்கு நல்ல மைலேஜே கிடைக்கும். அந்த பக்கம் ரோட்டை கிராஸ் பண்ணிவிடுவோம். நல்லா சைலண்ட்டாக இருக்குங்க, காமான இன்ஜின். இந்த வண்டியோட பவர் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து 12 BHP பவர் அண்டு 14.7 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்மோஸ்ட் 13 BHPன்னு வச்சுக்கோங்களேன், 12.7. ஸோ 13 BHP 14.5 Nm ஆஃப் டார்க்கு. இது ரெண்டுமே வந்து ஒரு 160cc கம்மி. அதுதான் இதோடைய பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அதாவது உங்களுக்கு ஸ்பீடு அந்தளவுக்கு போகாது, ஆனால் அந்த லோ ஸ்பீட்ஸில் இதோட ஸ்டெபிலிட்டிங்கிறது சூப்பராக இருக்கும். லைக் எப்படின்னா, அந்த 4th கியரில் இருக்கேன், நான் 5th கியரை கூட போடுறேன். அந்த 5th கியரில் கூட அப்படியே பொறுமையாக ஒரு 25-30 இந்த வண்டி நீங்கள் ஓட்டலாம். அதுதான் இதோடைய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சூப்பராக இருக்கும் அந்த அப்படியே அந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ்லேயே அப்படியே மேனுவர் பண்ணி ஓட்டுறதுக்கு, டிராஃபிக்கில் அப்படியே பொறுமையாக போகிறதுக்கு. ஏன்னா சிசி வந்து பெருசு உங்களுக்கு என்ஜின், ஆனால் அதுக்கேற்ற பவர் வந்து பைக் ப்ரொடியூஸ் பண்ணலை. அதுக்கேற்ற RPMல பைக் வந்து பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான். ஸோ இது வந்து எப்படி தெளிவாக சொல்லணுன்னா, உங்களுக்கு கம்மி ஸ்பீடில் கூட இந்த வண்டி வந்து நல்லா மேனுவர் பண்ணி ஓட்டலாம். சும்மா கிளச்சை பிடிச்சி கீரை ஷிஃப்ட் பண்ணி போகணுங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ரொம்ப காமாக நீங்கள் ஒரு 5th கியரில் போயிட்டுருக்கீங்களா, டக்குன்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதா, அப்படியே அமுத்திட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து பொறுமையாக கிளச்சை பிடிச்சி நீங்கள் எடுத்துப்போம். அதுதான், அது நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு இது சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. அதே மாதிரி கியர் ஷிஃப்ட்ஸிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்லிப்பர் கிளச்லாம் கிடையாது, நார்மலான கிளச்சு தான். உங்களுக்கு நார்மல் கிளச்சிலேயே இது அந்த ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டுற அந்த ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா தரமாக சூப்பராக சுகமாக இருக்கும் வண்டி. அதுதான், வண்டி இப்படி ஓட்டுறதுக்கு சுகமாக இருக்கும். யூனிக்காக இருந்தாலே ஒரு பவுஸான வண்டியா. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு லுக்கை கிடைக்குங்க இந்த வண்டியில். இந்த வண்டியை புல்லட் எப்படி ஒரு மாதிரி சொல்கிறாங்க, புல்லட் வந்து வச்சுருந்தா கொஞ்சம் பெரிய ஆள் போல், அந்த மாதிரி யூனிக்கானுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு இருக்கவங்க, அதே மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்க, நீங்கள் வேணால் பாருங்களேன் ரோட்டில், அந்த மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இந்த யூனிகான் வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த 2018 மாடல் 17 மாடல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். 1 லட்சம் கிலோமீட்டர் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினாலும் என்ஜின் அப்படி ஸ்மூத்தாக இருக்கும். இதே வந்து மற்ற கம்பெனியில் நீங்கள் போய் பார்க்கும்போது அப்படி இருக்காது. நான் வந்து இதை பெருமையாக பேசலை, இதுதான் உண்மை. நீங்கள் ஹார்னட் 160R இல்லை இந்த பழைய ஹோண்டா என்ஜினுக்கு எந்த பைக் வேணாலும் எடுத்து பாருங்கள். யூனிக்கானே நான் எடுத்துக்கோங்களேன், 2015-14 மாடல் யாரோ வச்சுருப்பாங்க, நல்லா தரமாக வண்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வாங்கி சும்மா ஒரு ரவுண்டு ஓட்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ரீசெண்டாக 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினேன், ஒரு யூனிகான் எடுத்து ஓட்டி பார்த்தேன், 2016 மாடலு. அப்படி இருக்குங்க வண்டி, அப்படியே முறுக்கிறதுன்னு தெரியல. என்ஜினும் யூனிகான் என்ஜினாலே ஒரு தனி ஆசை, அது நல்லாயிருக்கும் அது ஓட்டுறதுக்கு. அதுதான் யூனிகான். ஆனால் அதுக்காக காசு அதிகமாக போட்டு விற்கிறதுங்கிறது கொஞ்சம் இதுதான். இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்திங்க உங்களுக்கு மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது. இந்த வண்டி கொஞ்சம் ரேட்டு கூட, ஆனால் ஒன் டைம் லைஃப் டைம் பைக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பைக் இது. சும்மா நீங்கள் வாங்கி புது வண்டிலாம் மாற்ற தேவையில்லை. அழகாக டீசெண்டாக என்ஜின் சர்வீஸு, என்ஜின் பெருசாக வேலை வைக்காது. CB 200X கூட கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி என்ஜின் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த என்ஜின் நீங்கள் நம்பலாம்.
இந்த 160 சீரியஸ் 150 சீரியஸ் 125 சீரியஸில் ஹோண்டா என்ஜின் சூப்பரான என்ஜின். ஏன்னா ஒரு 10-15 வருஷமாக அந்த என்ஜின் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதனால தான் இவங்க இதில் கூட சைலண்ட் ஸ்டார்ட் சிஸ்டம்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த என்ஜினுங்கிறது லிட்டரலி ஒரு ஹார்னட்டோட டோன் டவுன்டு என்ஜின்னு சொல்லுவோம். டோன் டவுன்டுனா ஹார்னட் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். பழைய 160 ஹார்னட்டு. இந்த வண்டி அதோட கொஞ்சம் பவர் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளோதான். பட் என்ஜின் காம்போனன்ட்ஸ் எல்லாமே சிமிலர். இது CB200X, அதுக்கப்புறமேட்டு இப்போ SP160 வருது அந்த வண்டி. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளேடுன்னு ஒரு வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா, அது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான என்ஜின். ஹெட்டு மட்டும் தான் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. என்ஜின் காம்போனன்ட்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு மாடல். இது ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் வரும், ரியரில் ட்ரம் பிரேக் மட்டும் தான் வரும். அந்தளவுக்கு ரியர் பிரேக் நம்பகத்தன்மையே எனக்கு இல்லை இந்த வண்டியில். ஆனால் ட்ரம் பிரேக்னாலே யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் ட்ரம்லேயே இது கொஞ்சம் சைஸ் பெருசுங்க. ஒரு 140-150 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெரிய ட்ரம் தான், நல்லா இருக்குது. இது நம்ம 5th கியரில் வந்துட்டு இருந்தேன். இதில் கீர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். மோஸ்ட்லி எந்த கீரில் இருக்குன்னு பார்க்க தெரியாதவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். வீட்டில் ஒரே வண்டி தான் வாங்க போகிறீங்க, அது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய வண்டி. மைலேஜை பற்றி உங்களுக்கு பெருசாக இல்லை, உங்களுக்கு ஒரு 60 அந்த மாதிரி மைலேஜ் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த வண்டி. ஏன்னா என்னடா 60, கண்டிப்பாக இந்த வண்டி 60 கொடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பைக் தாங்க. சீரியஸ்லி உங்களுக்கு 60ங்கிறத இந்த வண்டி அசால்ட்டாக கொடுக்கும். 62-64 வரைக்கும் மைலேஜ் நீங்கள் எடுக்கலாம் யூனிகானை பொறுத்த வரைக்கும். என்ன ப்ரோ 160 சிசிங்கிறீங்க, இவ்வளோ மைலேஜ் கூட சொல்கிறீங்க? வரும் ப்ரோ, அதுதான் ஹோண்டா, சரியா? ஏன்னா ஆக்சுவலி நான் ஒரு ஹோண்டா யூஸரு. என்னோடய பைக்கு CB200X. அதை நான் வந்து ஒரு 69க்குள்ளார ஸ்பீடு ஓட்டுறேன்னா என் பைக்கே 60-58 கிட்ட மைலேஜ் வருது. ஒரு 200cc இருக்கக்கூடிய ஒரு பைக். அப்போது அது என்னோடது வந்து 16 bhp பவரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு 12 bhp என்ஜின் தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக 60+ மைலேஜ் நீங்கள் எடுக்க முடியும். நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், சூப்பரான மைலேஜ் வரும். இதுதான் வந்து 2025க்கான ஒரு அப்டேட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து LED இது வந்து கொடுத்துருக்காங்க, லைட் வந்து கொடுத்துருக்காங்கங்கள. இந்த LED லைட் இருக்குது இல்லைங்க, இந்த LED லைட் வந்து பழைய ஹாலஜனை கம்பேர் பண்ணுறப்போ சூப்பரான லைட். இதுக்கு முன்னாடி யூனிகான் லைட் அந்த அளவுக்குலாம் இருக்காது. அந்த பல்பு தான் கொடுத்துருப்பானுங்க, ரொம்ப பவர் கம்மியான ஒரு பல்பு. நைட்டில் எல்லாம் லைட்டு போட்டால் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த LED கொஞ்சம் பரவாயில்ல. இதுலேயும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்க SP125 இதெல்லாம் கொஞ்சம் LEDஸில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கானுங்க. வெளிச்சம் தெரியுது, ரோட்டில் வெளிச்சம் தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது லைட்டு. ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட மோசம் இல்லை, நல்லாயிருக்கு. ஃபியூல் டேங்க் 13 லிட்டரு. உங்களுக்கு சாலிடாக ஒரு ஃபுல் டேங்க் போட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி 550-600 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கிடைக்கும். எப்படி கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு லிட்டருக்கு இந்த வண்டி வந்து 55-60 வந்து மைலேஜ் கிடைக்கும் ஸ்லோவாக ஓட்டினா. ஹை ஸ்பீடில் நீங்கள் நல்லா விரட்டி ஓட்டுறீங்கன்னா 45-48 வந்து மைலேஜ் கிடைக்கும். 50 டிபெண்ட் அப்பான் 50-55 வரைக்கும் அந்த மிக்ஸ்டு நீங்கள் எப்படி ஓட்டுறீங்கன்னா அப்படி. ஆனால் கம்மி ஸ்பீடில் ஒரு 60-66 ரேஞ்ச் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பரான மைலேஜ் நீங்கள் வந்து இந்த வண்டியில் எடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல மைலேஜ் பைக் இது. சீரியஸு சூப்பரான ஒரு மைலேஜ் வந்து கிடைக்குதுங்க. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த 1.5 லட்ச ரூபா செக்மெண்ட்டில் வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். யார் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸோட வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னொரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.